The fallen biker took a serious hit, but it's understood he survived unharmed. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஹாஃப் பைக்கர். இங்கே தான் என்னோட அழகான CB350 RS நிற்கும். ஆனால் இன்றைக்கி இங்கே இல்லை. என்ன டாகா லைக் சரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க இன்ட்ரோவுக்கு முன்னாடி. அதே சம்பவம் தான் எனக்கு ஆச்சு. அது என் வீடியோ இல்லை, பட் அதுதான் ஆச்சு. ஸோ என்ன விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபியூ டேஸ் பேக், ஒரு வீக்டே மார்னிங், டியூஸ்டே மார்னிங், சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும், நாவலூருக்கு ட்ராவல் பண்ணிட்டு போகிறேன்னா எல்லோரும் நார்மலாக இந்த சென்னை 1 ரோடு தான் எடுத்து போவாங்க. ஸோ நான் வந்து பள்ளிக்கரணையிலேருந்து துறைப்பாக்கம் போயிட்டு இருந்தேன். சென்னை 1 ரோட்டில் ஹாஃப்வே க்ராஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னாச்சுன்னா, எனக்கு முன்னாடி ஒரு டெம்போ ட்ராவலர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணான். 3 லேன் இருக்கும், நான் வந்து ரைட் லைன் எடுத்தேன். ஸோ ரைட் லைனில் ஏறி போகிறப்போ எனக்கு முன்னாடி ஒரு மாருதி செலேரியோ ஒரு ஒரு ஸ்டேபிளான ஸ்பீடில் தான் போய்ட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இது காலையில் ஒரு 6 o'clock நடந்துச்சு. ஸோ இட் வாஸ் டார்க். அப்போ தான் சன் ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த செலேரியோ பார்க்குறப்போ ஒரு ஸ்டேபிள் ஸ்பீடில் தான் போச்சு. நானும் ஆல்மோஸ்ட் ஒரு 60க்குள்ளே தான் போயிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா அப்போ தான் நான் வந்து ஸ்லோ பண்ணி ரைட் லைன் எடுத்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன். கார் வந்து ஸ்லோ ஆகிருக்கு. ஸ்லோ ஆனதே தெரியல. ஆனால் அதை வந்து ரியலைஸ் பண்ணி நான் பிரேக் அடிக்கிறப்போ ஒரு 40-50 போயிருப்பேன். அந்த கேப் வந்து என்னால் ரெடியூஸ் பண்ண முடியல. கொண்டு போயிட்டு காரோடைய ரைட் சைட் பம்பரில் லோயர் பம்பர் ரைட் சைடில் போய்ட்டு இடிச்சிட்டேன். ஸோ காரில் டேமேஜ் ஆன இமேஜ் இப்போ போடுறேன். ஸோ இடித்ததில் என்ன ஆயிடுச்சுன்னா, போயிட்டு காரில் இடித்து வண்டி இப்படி சாஞ்சிடுச்சு. இது இந்த வண்டியில், என் வண்டி இங்கே இல்லை, இன்றைக்கி ரெடியாகும். ஸோ இப்போ இடித்து கீழே விழுந்ததில் வண்டியில் வந்து ரைட் சைட்ஸ் நிறைய டேமேஜஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸை நான் அப்ளை பண்ணுறேன். அண்டு நான் எப்படி விழுந்தேன்னா, இதில் தெரியுமான்னு தெரியல, ஒரு நிமிஷம். ஸோ என்ன இருக்குன்னா, நான் பிரேக் அடித்து இடித்தப்போ என்னோடய பைக் ஹேண்டில் பாரில் போய் என் செஸ்ட்டில் போய் இடித்து ஃபெல் டவுன். செஸ்ட்னால் இந்த ரீஜனில் இடித்து கீழே வந்துட்டேன். கீழே விழுந்தது ரைட்டில் தான் விழுந்திருக்கேன். ஸோ நான் வந்து ரைடிங் கியர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கியர்ஸ் போட்டிருந்தேன். ஸோ ஹெல்மெட், ஜாக்கெட், க்ளவ்ஸ், ஷூஸ் வந்து நார்மல் ஷூஸ் தான், பட் மற்ற எல்லாமே வந்து ப்ராப்பரான கியர்ஸ் தான். ஸோ உளுந்த வேகத்தில் எனக்கு இங்கே இடித்து கீழே விழுந்திருக்கேன். என்னோடய லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து விழுந்திருக்கேன். நான் ரைட்டில் விழுந்ததில் என்னோடய க்ளவுஸில் கொஞ்சம் டேமேஜஸ், ஹெல்மெட்டில் வந்து கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு. பட் வேறு எந்த ஸ்க்ராட்சுமே இல்லை. என் மேலே ஒரு ஸ்க்ராட்ச் கிடையாது. எனக்கு எல்லாமே இன்டர்னலாக தான் வந்து வலி இருந்துச்சு. ஸோ விழுந்த ஃபோர்ஸில் வண்டி எனக்கு லெஃப்ட் சைடில் போய் கிடக்குது. நான் எந்திரிச்சிட்டேன். நான் ரோட்டில் எந்திரிச்சிட்டு டுவர்ட்ஸ் மீடியனில் போய் நான்ட்டு நின்றுட்டேன். மீடியனை பிடிச்சி ஜஸ்ட் அது சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்டு நின்றுட்டேன். எனக்கு மூச்சே விட முடியல. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5-10 செகண்ட்ஸுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்குறேன், பைக்கு கீழே கிடந்துச்சு. 2-3 பேர் வந்தாங்க.
அண்ட் நான் உடனே போயிட்டு பைக் சாவியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் 2 பேர் பைக்கை எடுத்து ஓரமாக நிறுத்திட்டு செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு ஓகேவான்னு கேட்டாங்க. என்னால் எல்லா பார்ட்ஸ் எல்லாமே மூவ் பண்ண முடியுது. பட் இந்த ரீஜன் மட்டும் ஒரு பெயின், ஒரு ஒரு இதை பிடிச்ச மாதிரி ஒரு பெயின். ஸோ மற்ற எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் இருந்தே வந்தார். அப்புறம் தான் பார்த்து அந்த கார் அங்கே நின்று இருந்துச்சு. உங்கள் காரான்னு கேட்டேன். ஆமாம் ஜி, என் காரில் தான் வந்து இடிச்சிங்க அப்படின்னாரு. ஓ சாரின்னு சொல்லிட்டு டேமேஜ் ஆகிருக்காருன்னு கேட்டேன். ஆமாம் உடஞ்சிருச்சு சரின்ட்டு கார் ஓரம் கட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு, அவர் சென்ட்ரல் லைன் ரைட் லைனில் நின்றுச்சு மீடியம் கிட்ட. ஸோ அவர் போயிட்டு காரை ஓரம் கட்டிட்டு அது வரைக்கும் என் பேகு ஏதாச்சும் விழுந்திருக்கா என்ன இருக்குன்ட்டு செக் பண்ணிட்டு தான். என் ஹெல்மெட்டில் ஸ்க்ராச்சஸ் அப்போ தான் நான் பார்த்தேன். அண்ட் கேமரா மவுண்ட் போடுற ஜே ஹுக் அது உடஞ்சி போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. அப்போ நான் கவனிக்கல, வீட்டுக்கு வந்து தான் பார்த்தேன். அண்ட் பேக்கில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன். பேக்கில் ஒரு ஓட்டை இருந்துச்சு. கீழே விழுந்து ஸ்க்ராட்ச் ஆகி விழுந்து அட்லீஸ்ட் ஒரு 10 கொஞ்சம் தூரம் ஒரு 2 மீட்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகி விழுந்ததில் பேக் கிழிஞ்சிருக்கு. அதில் என் கோப்ரோ வேறு அது உள்ளே தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அன்றைக்கி கேமரா மாட்டலை, பேக் உள்ளே இருந்தது ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு லென்ஸு கிட்ட. அதுவும் நான் ஃபோட்டோ போடுறேன். ஸோ இந்த டேமேஜஸ்லாம் இருந்துச்சு. சரி ஓட்டை இருக்கிற இடத்துல வேறு எதுவும் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் எடுத்து வேறு ஒரு ஜிப் கம்பார்ட்மெண்ட்டில் மாற்றிட்டு ஆஃபீஸுக்கு போகலாமா வீட்டுக்கு போகலாமா, வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, ஆஃபீஸுக்கு போய் சமாளிக்க முடியுமா அப்படின்ட்டு செக் பண்ணப்போ பார்த்தா ஃபுட் ரெஸ்ட் உடஞ்சிருந்துச்சு. இதை வச்சுட்டு இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் போகணுமே. போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வேறு வரணும். ரிட்டர்ன் வர்றப்போ டிராஃபிக் இருக்கும், எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரிலன்னு சொல்லிட்டு எல்லாமே மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு போனால் திட்டுவாங்க, வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் பைக்கை வேறு எடுத்து சர்வீஸ் வேறு எப்போ எடுத்துகிட்டு போகிறது தெரில. அதாவது மேஜராக இஷ்யூ ஆகிட்டானும் தெரியலன்ட்டு ஒரே குழப்பம். அப்புறம் கடைசியில் சரி ஓகே ஆஃபீஸ்க்கு போய் சமாளிக்க முடியலன்னா அப்புறம் அங்கேருந்து திருப்பி வர்றது கஷ்டம்னு சொல்லிட்டு நான் அப்படியே யூட்டர்ன் போட்டு வீட்டுக்கு போகிற பிளானுக்கு வந்துட்டேன். அப்போது அந்த கார் டிரைவரும் அவரும் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு இருந்திருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, இன்சூரன்ஸ் நான் க்ளைம் பண்ணிக்கிறேன் ஜி, ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. சரி யார் மேலேயும் மிஸ்டேக் இல்லை. நானும் ஒரு நாய் குறுக்க வந்திருக்கு, இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை. ஒரு நாய் குறுக்க வந்து அந்த அவரோட காருக்கு முன்னாடி லைனில் நின்றுடுச்சு. அதனால அவர் ஸ்லோ பண்ணிட்டார். ஏதாவது ஒரு பக்கம் ஓடி இருந்தால் கூட எல்லாருமே எஸ்கேப் ஆகிக்கலாம். அந்த கார் முன்னாடி நின்னதுனால அவர் ஸ்லோ பண்ணியிருக்காரு. நானும் வண்டி போகுதுன்னு நினச்சிட்டு போயிட்டு இடிச்சிட்டேன். ஏன்னா அது ஸ்லோ பண்ணதுக்கு அறிகுறியே இல்லை. நான் பிரேக் அடித்தும் நிற்கலைன்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. பிரேக் பேட்ச் வந்து புதுசாக தான் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி தான் ஒரு 3 days பேக் தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேட்ச் வந்து நான் மாற்றினேன். ஸோ அது எஃபெக்டிவாக இல்லையா என்னன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏன்னா நான் இத்தனை வருஷம் ஓட்டியிருக்கேன். எனக்கு ரிஃப்ளெக்ஸ் வந்து எனக்கு தெரியும், எனக்கு ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிடுவேன். பட் இது நடந்த சம்பவம் எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ எனிவேஸ் ஸோ இந்த கார் டிரைவர் அப்படி சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஜின்னு சொல்லிட்டு என் நம்பர் வாங்கிட்டார், கிளம்பிட்டார். அண்ட் நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் நடந்துச்சு. ஏதோ ஒரு புண்ணியத்தில் நான் வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ணதில் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. டேமேஜஸ் எதுவுமே இல்லை. இம்பேக்டில் வந்து ஆனால் இது தான் வந்து பெயின் இருக்குது. ஸோ வரி பண்ண வேண்டாம். இன்கேஸ் பெயின் வந்து இருந்தே வருதுன்னா அப்புறமா வந்து ஆர்த்தோக்கிட்ட செக் பண்ணிவிட்டு ஒரு சிடி வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னா. ஸோ இதுதான் நடந்துச்சு. இது வந்து எதுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன்னா, ஒரு 2-3 விஷயம் சொல்லணும்னா, ரைடிங் கியர்ஸ் எவ்வளோ முக்கியன்றது நான் எங்கள் வீட்டில் வந்து நான் அவ்வளோ சொல்லுவேன். நான் வண்டி எடுக்கிறப்ப ரேஸுக்கு கிளம்புறான்டா, எங்கேயோ போகிறான்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இது எதுக்காக நான் போடுறேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வந்து ப்ரூஃப் பண்ணிடுச்சு. அன்றைக்கி கீழே விழுந்ததில் நான் ஜாக்கெட் போடலன்னா கண்டிப்பாக என் மேலெலாம் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். கண்டிப்பாக ஒரு சைடு ஃபுல்லாக வச்சு ஸ்க்ராட்ச் வாங்கியிருப்பேன். அது ஆகலை. ஹெல்மெட் வெரி வெரி மஸ்ட்.
ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு. எந்த ஆல்மோஸ்ட் 5 years ஆக போகுது. ஸோ இப்போ நான் ஹெல்மெட்டை சேஞ்ச் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்கிறேன். எப்போ மாற்ற போகிறேன்னு இன்னும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பைக்கு வேறு இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் முக்கியமான பார்ட்ஸை மட்டும் மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது ஒரு 2000-3000 கிட்ட செலவாகும்னு சொல்லிட்டாங்க. அது இன்றைக்கி போய் எடுக்க போகிறேன். ஸோ அதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைடிங் கியர் வந்து இந்த வீடியோவில் தான் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால் கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. எல்லா கியர்ஸ் போட்டு போக முடியாது தான், கரெக்ட் தான். பட் இன்கேஸ் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரு 10-15 kilometers தாண்டி போகிறீங்க, கொஞ்சம் பைபாஸில் போகிற மாதிரி இருக்கீங்க, இல்லைன்னா ஹெவி சிட்டி டிராஃபிக்கு கூட இது யூஸ் ஆகும். ஏன்னா வந்து இடித்து கீழே ஓடுறீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்கள் இம்பேக்ட் எல்லாமே அதை ரெசிஸ்ட் பண்ணிடும். இதுதான் வந்து பேசிக் இது. செகண்ட் திங், என் பைக்கை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஹெவி டேமேஜஸ் எதுவுமே வாங்கலை. எனக்கு தெரிஞ்சு இது ராயல் என்ஃபீல்டோ இல்லை வேறு ஏதாச்சும் கொஞ்சம் சின்ன பைக்காக இருந்தாலும் இடிச்ச ஐடியில் ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் உடஞ்சி, அலாய் வீல் ஆர் ரிம்மாக இருந்துச்சுன்னா ரிம்பு பெட் ஆகி அந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் எதுவுமே ஆகலை. என்னோடதில் வந்து இப்போ காமிச்ச ஃபோட்டோஸில் பிரேக் லீவர் பெண்ட் ஆகிருக்கு, சைடில் எக்ஸாஸ்ட் ஷீல்டு ஸ்க்ராட்ச், எக்ஸாஸ்டில் ஸ்க்ராட்சு அண்ட் ஹேண்டில் பார் பெண்டு. இது எல்லாமே அந்த இம்பேக்ட்னால கொண்டு தவிர மற்ற எதுலேயுமே டேமேஜஸ் கிடையாது. அதில் வந்து நான் ஹோண்டாவை ரொம்ப பாராட்டுறேன். அண்டு பை ஃபார் இது வரைக்கும் எனக்கு வந்து வாப்ளிங் இஷ்யூ வந்தது கிடையாது. இடி வாங்கினதுலேயும் எனக்கு வாப்ளிங் இல்லை. நாங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுக்குறப்பவும் அவரும் ஓட்டி பார்த்துட்டு மைனராக தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தான் இதை மட்டும் மாற்றுங்க போதுன்னு சொல்லி வண்டி வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ ஹோண்டா வந்து நான் இதில் ஒரு விஷயத்தில் அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான். ஸோ தட்ஸ் இட். இப்போ இன்றைக்கி வண்டி ரெடி ஆகிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. இன்றைக்கி நான் போயிட்டு பைக் எடுக்க போகிறேன். ஒரு சில பார்ட்ஸ்லாம் மாற்றிருக்கேன். மாற்றினதுனால வந்து என்னோடய பழைய மிரர்ஸ்லாம் மாட்ட முடியுமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால் திருப்பி ஓல்டு மிரருக்கு தான் போகணுமா என்னன்னு தெரியலை. அதை வண்டி வாங்கிட்டு வர்றப்போ தான் பார்க்கணும். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வண்டி வந்தோன்னே ஒரு வீடியோ போடுறேன். இது ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே. ஸோ ரைட் சேஃப் பீப்புள். கியர்ஸ் யாரும் ஆக்வர்டாக பார்க்குறாங்கலாம் நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் சேஃப்டிக்காக தான் போடுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரைட் சேஃப். You like that? Move it. I like to move it, move it. I like to move it, move it. I like to move it, move it. You like that? Move it. I like to move it, move it. I like to move it, move it. I like to move it, move it. You like that? Move it. I like to move it, move it. I like to move it, move it. I like to move it, move it.